அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே! இன்னைக்கு நாம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த 3 அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்தால், உங்க குலதெய்வம் உங்களோடு தான் இருக்கார் என்று அர்த்தம். ஆமாங்க, நாம இந்த பதிவில் பார்க்க இருக்க இந்த 3 அறிகுறிகளில் ஏதாச்சும் ஒரு அறிகுறி இருந்துச்சு அப்படின்னாலே, உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருப்பதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால நாம இப்ப இந்த பதிவில் நம்மோட குலதெய்வம் இருப்பதை உணர்த்தக்கூடிய அந்த 3 அறிகுறிகள் பற்றித் தான் தெரிஞ்சுக்கப் போறோம். அதனால இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. அது கூடவே இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சு கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே நம்மை தலைமுறை தலைமுறையாக காத்து வரக்கூடிய தெய்வத்தை குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மோடு வாழ்ந்து மறைந்த நம் முன்னோர்கள் குலதெய்வங்களாக மாறி நமக்கு வரக்கூடிய கஷ்ட துன்பங்களிலிருந்தும், ஆபத்துகளிலிருந்தும் நம்மை காத்து நிற்கின்றனர் என்று சொல்லி சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டு இருக்கு. குலதெய்வத்தின் நடமாட்டம் நம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு சில அறிகுறிகளும் தென்படுமாம். அந்த அறிகுறிகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம குலதெய்வத்தின் நடமாட்டம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படின்னா, உங்களுக்கு உள்ள கஷ்ட துன்பங்கள் குறைவடையும். அதாவது உங்களுக்கு இருக்க கடன் தொல்லைகளும், பணங்கஷ்டங்களும் குறைவடைந்து, கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து, செல்வ விருத்தி ஏற்படத் தொடங்கும். பொதுவாகவே குலதெய்வம் அப்படின்னாலே வீரம் பொருந்திய தெய்வம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனாலேயே நம் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படின்னா, நம்மை அறியாமலேயே நமக்குள்ள ஒரு உத்வேகமும், அளவிலான தைரியமும் ஏற்படும். இதனாலேயே நாம் செய்யும் காரியங்களில் அதிக அளவிலான முன்னேற்றங்கள் காண முடியும். அடுத்து உங்க வீட்டில் உள்ள சிறுவர்களின் கல்வி நிலையிலும் அதிக அளவிலான முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள ஆராய்ச்சிக்காவது வேலைவாய்ப்பு இல்லைன்னா, இந்த குலதெய்வ நடமாட்டம் உள்ள உங்க வீட்டில் இருக்கும்போது அந்த நபருக்கு மிக எளிமையாக வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருக்கும்போது எந்தவிதமான ஒரு எதிர்மறை ஆற்றலுமே உங்க வீட்டை நெருங்கவே நெருங்காது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, பில்லி சூனிய கோளாறுகள், கண் திஷ்டிகள் போன்ற பலவற்றை உங்க வீட்டில் நெருங்கவே நெருங்க வைக்காது. இதனாலேயே நீங்க சந்தோஷமாகவும், ஆரோக்கியமாகவும் வாழ முடியும். இப்படி குலதெய்வத்தின் நடமாட்டம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, இன்னுமே ஏராளமான நன்மைகளும் கிடைக்கும். அதனால நண்பர்களே, நீங்க முழு நம்பிக்கையோடு குலதெய்வ கோவிலுக்குச் சென்று குலதெய்வ வழிபாடு செய்து வந்தீங்கன்னா, அப்படின்னா இன்னுமே மேன்மேலும் நன்மைகளை பெற முடியும். இப்ப நாம நம் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருப்பதை உணர்த்தக்கூடிய அந்த 3 அறிகுறிகள் என்னென்ன என்பதைப் பற்றி தெரிஞ்சுக்கலாம். முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, பல்லிகள். அதாவது உங்கள் வீட்டில் அதிக அளவிலான பல்லிகள் இருந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்டில் கண்டிப்பாக குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு. அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். இந்த விஷயம் பலருக்குமே வியப்பாகத்தான் இருக்கும். எதனால அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய வீடுகளில் எல்லாம் பல்லிகளை பார்த்தாங்க அப்படின்னாலே உடனடியாக அடிச்சே கொன்றுடுவாங்க. எதனால அப்படின்னா, பலரும் இந்த பல்லிகளை அருவருப்பாகத்தான் பார்க்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த சாஸ்திரங்களில் பல்லிகளைப் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பல்லிகள் மகாலட்சுமி தேவியின் அம்சம் பொருந்தியதாகவும், இரையாட்களை மிக எளிமையாக இறைத்துக் கொள்ளக்கூடியதாகவும், குலதெய்வத்தின் அறிகுறிகளை வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு உயிரினமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த பல்லிகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, உங்க வீட்டில் அதிக அளவிலான செல்வ செழிப்பும், இரையாட்களும் நிறையும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களிலேயே சொல்லப்பட்டு இருக்காங்க. நிறைய பேர் இந்த பல்லிகள் நம் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, நமக்கு ஏதாச்சும் ஆபத்துகளை விளைவிச்சிரும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இந்த பல்லிகள் நம் வீட்டில் இருந்தால் நமக்கு எந்த விதமான ஆபத்துக்களுமே ஏற்படாது. அதிகப்படியான தெய்வீக நன்மைகள் தான் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் உள்ள பல்லிகளின் உடலில் அதிக அளவில் கருப்பு புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்கள் வீட்டில் தெய்வீக நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதனால நண்பர்களே, உங்கள் வீட்டில் உள்ள பல்லிகளின் உடலில் கருப்பு புள்ளிகள் இருக்கா
அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த பல்லியின் உடலில் கருப்பு புள்ளிகள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்க வீட்டில் தெய்வீக சக்தி இருக்கு. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ராஜபல்லிகள் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பல்லிகள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அதிக அளவிலான யோகங்களும், குலதெய்வத்தின் நடமாட்டமும் உங்கள் வீட்டில் இருக்கு அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நம்ம சாஸ்திரங்களில் இந்த ராஜபல்லிகளைப் பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த ராஜப்பள்ளி ஒரு இடத்தில் இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்தில் அதிக அளவிலான செல்வ செழிப்புகளும், நல்லபடியான அதிக அளவிலான யோகங்களும் உண்டாகும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதனாலேயே உங்க வீட்டில் ராஜபல்லிகள் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்க வீட்டில் ரொம்பவுமே நல்ல பலன்கள் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பல்லிகள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையும், தீமைகளையும் மிக எளிமையாக உணர்த்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உயிரினமாக காணப்படுகிறது. எதனால அப்படின்னா, குலதெய்வங்கள் உங்களுக்குள் வரக்கூடிய நன்மைகளையும், தீமைகளையும் இந்த பல்லிகளின் மூலமாகத்தான் உங்களுக்கு உணர்த்துமாம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஏதாவது ஒரு காரியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. அந்த சமயத்தில் உங்க வீட்டில் உள்ள பல்லிகள் ஆம் சத்தம் இட்டுச்சு அப்படின்னா, உடனடியாக அந்த காரியத்தை செய்யாமல் விட்டுட்டீங்கன்னா அப்படின்னா ரொம்பவுமே நல்லது. எதனால அப்படின்னா, அந்த காரியத்தால் வரும் ஆபத்துக்களை முன்கூட்டியே அறிந்து கொண்டு சில தெய்வங்கள் பல்லியின் மூலமாக உங்களுக்கு அறிவுறுத்தும். அந்த சமயத்தில் அந்த பல்லியின் சத்தத்தை கேட்டு அந்த காரியத்தை நீங்க செய்யாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா, அதனால் வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து நீங்க தப்பிச்சுக்க முடியும். இப்படித்தாங்க இந்த குலதெய்வங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளையும், தீமைகளையும் பல்லியின் மூலமாக சத்தம் போட்டும், மேலும் உங்கள் உடலில் விழுந்தும் காமிக்கும். இதனால தாங்க நம் சாஸ்திரங்களில் பல்லி பல்லி விழும் பலன்கள், அ பல்லி சொல்லும் பலன்கள் போன்ற ஏராளமான பலன்கள் சொல்லப்பட்டு இருக்கு. அந்த பலன்களைப் பற்றி எல்லாம் நாம் தனியா ஒரு பதிவுல பார்க்கலாம். அதனால இனிமே உங்க வீட்டில் பல்லிகள் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க அதை பார்த்து பயப்படவே தேவையில்லை. இந்த மாதிரி பல்லிகள் இருப்பதைக் கண்டு கண்டிப்பாக வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து 2வது அறிகுறி என்ன அப்படின்னா, எலுமிச்சைம்பழம். அதாவது நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வரும்போது, அந்த கோவிலில் இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடுத்து விடுவாங்க. அப்படி இல்லைனாலும், நாமளே நம்ம குலதெய்வ கோவிலிலிருந்து எலுமிச்சம்பழத்த வீட்டுக்கு எடுத்துட்டு வருவோம். இந்த மாதிரி நாம வீட்டுக்கு எடுத்து வந்த அந்த எலுமிச்சைம்பழத்தை பணப்பெட்டியிலோ, அப்படி இல்லைன்னா பீரோவில் வச்சிருப்போம். அப்படி இல்லைனாலும் ஒரு சிலர் எல்லாம் பூஜை அறையிலேயே வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம குலதெய்வ கோவிலிருந்து வீட்டுக்கு எடுத்து வந்த பழம் சில நாட்களுக்குப் பிறகு வெறுமனே காய்ந்து போய் இருந்தும் அப்படின்னா, கண்டிப்பா நம் வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதாவது நாம குலதெய்வ கோயிலிலிருந்து நம் வீட்டுக்கு எடுத்து வந்த சில நாட்களுக்குப் பிறகு அழுகிப் போகாமல் வெறுமனே காய்ந்து போய் இருந்துச்சுன்னா மட்டும் நம் வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறதை நாம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இல்லாமல் மாறாக அந்த எலுமிச்சைம்பழம் சில நாட்களுக்குப் பிறகு பூஞ்சை பிடித்து அழுகிப் போயிருந்துச்சு அப்படின்னா, நம் வீட்டில் ஏதோ ஒரு தீய சக்தி இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது என்னன்னு பார்த்து நாம சரியாக முறைப்படி பரிகாரங்கள் செய்யணும். அப்படி இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த எலுமிச்சம்பழம் வெறுமனே காய்ந்து போய் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்க வீட்டில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதனால இனிமேல நீங்க குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது, ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு போய் அந்த குலதெய்வ கோவிலில் வைத்து வழிபட்ட பிறகு மீண்டும் வீட்டுக்கு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வந்து உங்க பூஜை அறையில், அப்படி இல்லைன்னா பணப்பெட்டியில் வைத்துப் பாருங்க. சில நாட்களுக்குப் பிறகு அந்த எலுமிச்சம்பழம் காய்ந்து போய் இருந்தால், கண்டிப்பாக உங்க வீட்டில் குலதெய்வ நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்து 3வது அறிகுறி என்ன அப்படின்னா, இந்த 3வது அறிகுறி தான் ரொம்பவே முக்கியமானதாக ஒரு அறிகுறி. அதாவது விபூதி, சந்தனம், ஊதுபத்தி மற்றும் மலர் மாலைகளின் வாசனைகளும் உங்கள் வீட்டில் வருது அப்படின்னா, நிச்சயமாக உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதாவது விபூதியின் வாசனை அப்படியும் இல்லைன்னா, சந்தனத்தின் வாசனையும் இல்லைன்னா, மலர் மாலையின் வாசனைகளும் உங்களுக்கு வீட்டிற்குள் வருது அப்படின்னா, நிச்சயமாக உங்க வீட்டில் குலதெய்வம் தான் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஆனால் உங்க வீட்டில் விபூதிகளோ, அப்படி இல்லைன்னா ஊதுபத்தியோ பத்த வச்சிருக்க மாட்டீங்க. அப்படி இருந்துமே உங்க வீட்டில் விபூதி வாசனையும், ஊதுபத்தியின் வாசனையும் வரும்.
இது போன்ற வாசனைகள் வந்துச்சு அப்படின்னா, நிச்சயமாக உங்க வீட்டில் குலதெய்வத்தின் நடமாட்டம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மலர் மாலைகளின் வாசனைகளுமே வரும். உதாரணமாக அப்படின்னா மல்லிகைப்பூ வாசம், அப்படி இல்லைன்னா ரோஜா பூவின் வாசனைகள் எல்லாம் வரும். அப்படி இல்லைனாலும் ஒரு சிலர் வீடுகளில் எல்லாம் குலதெய்வ கோவில்களில் அபிஷேகம் செய்யும்போது வரக்கூடிய ஒரு நறுமணத்தின் வாசனையும் உங்கள் வீட்டிற்குள் வருது அப்படின்னாலும், நிச்சயமாக உங்க வீட்டில் குலதெய்வம் இருக்கு அப்படிங்கிறதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். பொதுவாக நிறைய பேர் சொல்லுவாங்க, விபூதியின் வாசனை திடீர் திடீரென வருதுன்னு. அப்படி இல்லைன்னா, ஊதுபத்தியின் வாசனை எல்லாம் திடீரென வருது அப்படின்னு சொல்லி, இது போன்ற வாசனைகள் பொதுவாகவே உங்க வீட்டில் வருகிறது அப்படின்னா, நிச்சயமாக உங்க வீட்டிற்குள் குலதெய்வத்தின் நடமாட்டம் கண்டிப்பாக இருக்கும். அதனால இனிமே உங்க வீட்டில் இந்த 3 அறிகுறிகளும் தென்பட்டுச்சு அப்படின்னா, நிச்சயமாக உங்க வீட்டுல குலதெய்வ நடமாட்டம் 100% வந்து இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். இந்த பதிவின் மூலமாக நம்ம குலதெய்வத்தின் நடமாட்டம் வீட்டில் இருக்கக்கூடிய உணர்த்தக்கூடிய 3 அறிகுறிகளைப் பற்றி தெரிஞ்சிருப்போம். அதனால இந்த பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். அதனால இந்த பதிவை உங்க அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க. அடுத்த வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.